ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதுமானது. தக்காளி ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்லி பவுடர், நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 250 ml தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த புளி தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகுங்க. இன்பிட்வீன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி மேலே வருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர்ட் வெல்லமாக இருக்கிறது பெட்டர். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கையோடு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருங்க. இந்த ஸ்டேஜில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுடு சாதத்தோடு நீங்கள் இதை அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம மல்லி தூளெல்லாம் ஆட் பண்ணனால குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு செய்யும் போது மறக்காமல் அப்பளம் பொரித்து அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நான் ஜென்ரலி இந்த குழம்பு செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக செஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிடுவேங்க. இது பழசாக இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.